பழனி தண்டாயுதபாணி கோயிலில் முருகப்பெருமான் ஏன் கோமணத்துடன் காட்சி தருகின்றார்? அவருக்கு ஏன் ராஜ அலங்காரம் செய்யப்படுகின்றது? செய்யப்படுவதன் ரகசியம் என்ன என்பதை இங்கு பார்ப்போம். முருகனின் 6 படை வீடுகளில் மிக முக்கியமானதாக பழனி திருக்கோயில். பழனியில் அருளக்கூடிய தண்டாயுதபாணி சுவாமிக்கு ஞானப்பழம் என்ற பெயரும் உண்டு. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதைப் போல் பழனி மலை மீது காட்சி தரும் முருகப்பெருமான் தினமும் காலை முதல் இரவு வரை தன் கோலத்தை மாற்றிக்கொண்டே இருப்பார். தினமும் மாலை வேளையில் ராஜ அலங்காரத்தில் கம்பீரமாக காட்சி தரும் முருகப்பெருமான் மறுநாள் காலையில் கோவணம் மட்டும் அணிந்து ஆண்டி வேடத்துடன் காட்சியளிப்பார். என் அலங்காரம் போல உலக வாழ்க்கையும் மாறக்கூடியது. இந்த உலக வாழ்க்கை போலியானது. இன்றுக்கு உன்னுடன் இருக்கும் பொருள் நாளை உன்னுடன் இருக்கும் என்பது நிதர்சனம் இல்லை. நீ பிறக்கும்போது எதையும் எடுத்து வரவில்லை. அதேபோல் நீ இறக்கும்போது நான் உடுத்தியிருக்கும் கோவணம் கூட வரப்போவதில்லை. நீ எப்படி வந்தாயோ அப்படியே போவாய் என்பதை உணர்த்த முருகப்பெருமான் கோவணத்துடன் காட்சி தருகின்றார். மனிதர்களுக்கு உலக வாழ்க்கை தத்துவத்தை உணர்த்த ஞானத்தை பழமாக வழங்குவதால் முருகனுக்கு ஞானப்பழம் என்ற பெயர். இதை உணர்ந்த ஔவையும் முருகனை பழம் நீ என அழைத்தார்.